கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்து இனிய பெயரில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். நாம் யாவரும் வழக்கம் போல ஆலயத்தில் திரள் கூட்டமாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது இந்த காணொளி மூலமாக ஆராதனை செய்கின்றோம். ஆகவே நீங்கள் ஆங்காங்கு திருச்சி மக்கள் உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு இந்த காணொளி மூலமாக இந்த ஆறுதலை நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தகள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கும் ஆண்டவரே. இயேசு ராஜா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய திருச்சி மக்களாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஆங்காங்கு எங்களுடைய இல்லங்களை அமர்ந்து கொண்டு உம்மை ஆராதிக்கின்ற ஒரு மாபெரும் கிருபையை தந்திருக்கிறீர். நன்றி ராஜா. இந்த ஆராதனை யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்களோ அனைவரையும் தேவரை ஆசிரிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். இந்த ஆராதனை துவக்கமாக நிறைய மட்டுமாய் தேவ பிரசன்னம் எங்களிடத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமான் நிகழ்கிறாவே. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்து மகிமையாகவும் நாம் யாவரும் ஆங்காங்கு நிலைகளிலே எழுந்து நின்று கிறிஸ்துவை பாமாலையிலே 386ஆம் பாமாலை என பாடுவோம். பாமாலை பாடல் 386. யாவரும் எழுந்து பாடுவோம். தேவனுக்கு இருக்க பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தில் இருக்கிற கனியே, உங்கள் வஸ்துவை அல்ல உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாக கருத்து திரும்புங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசப்படுவதுமாய் இருக்கிறார்.
நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுத்த நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவிகளை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை மறுக்கிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் அமைதியாக முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவ குற்றங்களை தெய்வ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். யாவரும் முழங்காற்படியிடுவோம். மனிதன் முகத்தை பார்க்கின்றார். நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய இருதயத்தின் நினைவில் தூரத்தில் அறிகிறானவராக இருக்கிறார். அவர் நம்ம அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாம் விட்டு வெளிச்சமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. பாவங்களை மறைக்கிறது வாழ்வடைய மாட்டார். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுகிறார். ஆகவே நாம் அமைதியாக நம்முடைய பாவ குற்றங்களை தேவனுடைய சமூகத்தை நாம் அறிக்கை செய்வோம். நாம் யாவர் சென்று சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, நாம் வழிகளை விட்டு வழிகளிந்து போனோம். எங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மிக வெளியில் நடந்தோம். செய்தோம். எங்களுக்கு சுதமே இல்லை. ஆனாலும் நீர் தாழ்ந்தோம். பாவத்தோடு துக்கத்தை செயல்படுத்தும். மிக பிதாவே, உங்களுடைய பிரசனத்தை உண்டாகும்படி நாங்கள் தேவத்தையும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு செய்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறேன் சர்வ தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்து துக்கப்படுகிறேன். தம ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்கேன். தம்முடைய படையினக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளையாக செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய தானம் சேரத்தக்கதாய் ஈத்துனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமாய் நடக்கவும், அவர் நம்ம மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசாவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமனின் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பில் அப்பத்தை கொடுப்பார். எங்களுக்கு உதவாய் நாம் அளிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களது சோதனை சுமலாம். நீதியை ரட்சித்துக் ராஜ்ய வல்லமை என்னுடைய பிள்ளைகளே. ஆண்டவரே, எங்கள் உதவியை திறந்துள்ளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமே உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் அமருங்கள். திருமறை பாட வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்காக உள்ள வேத பாகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 38 வரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 17. மிலேத்திலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்.
பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைக்க மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடு கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய கூட போனார்கள் என்பதே தேவனை மகிமையுண்டாவார். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் யாவரும் எழுந்திருப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து பிறந்தார். பொந்து பிலாத்து காலத்தில் பாடுபட்டு நாம் யாவரும் ஆலயத்தில் ஒன்றாக கூடி முகமுகமாக பார்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான இக்கட்டான காலகட்டத்தில் நாம் கடந்து வருவது. கொரோனா வைரஸ் COVID-19 இந்த கொடிய வைரஸ் அனைத்து அநேக மக்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்துள்ளார்கள். அநேகர் நம்முடைய தேசத்திலும் அநேக மக்கள் மறைத்து விட்டார்கள். அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே ஆலயங்கள் மூடப்பட்டன, ஊரடங்கு இருக்கிறது. நாம் அறிந்து கொண்டு எங்கு வந்தால் வெளியே எல்லாபடி நம்ம சூழ்நிலை இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் அரசாங்கம் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை அறிவுரையின்படி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உங்களுடைய காரியம் செய்ய அழைக்கின்றேன். எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். கை காலை சுத்தமாக கழுவி கொடுங்கள். சானிடைசர் யூஸ் பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். சோசியல் டிஸ்டன்ஸ் நீங்கள் கீப் பண்ண வேண்டும். பக்கமாக யாரும் இருக்காதபடி எங்கே சென்றாலும் தூரமாக தெளிந்து உங்களுடைய காரியங்கள் செய்யக்கூடிய அன்போடு அழைக்கின்றேன். இவ்விதமாக நம்மை நாமே தற்காத்துக்கக்கூடிய காலத்தில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே மீண்டுமாக நண்பனை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் காண்கிறவர்கள் ஆங்காங்கு நீங்கள் எங்களுடைய இலக்கிலே எழுந்திருக்குமாறு நண்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கான இப்பொழுது நான் ஜெபித்திருக்கிறேன். வாழ்த்து பாடல் பிறகு அவர்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன்.
ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவரே, இயேசு சுவாமி நாளினுடைய ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்று இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்ற அறிவின் பிள்ளைகளை அறிவியடியார் ரொம்ப படிக்கிற ஆண்டவரே, கடவுள் நாட்டு பேரை போல சுவாமி இந்த புதிய ஆண்டு பிரதேச பிள்ளைகளோடு அறிவியடிகளோடு தொடர்ந்து உங்களுடைய பாதுகாக்கின்ற வழிநடத்துகின்ற ஆசிரியக்க கரம் என்பதை ஆசிரியக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். இருக்கும் இடங்களிலே வேலை செய்ய படித்தங்களிலே செய்கின்ற வியாபாரத்தில் எமக்கு சாட்சி வைத்தார். ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு வருமானம் இருக்கிறதாவே ஆமென். மீண்டும் ஒரு அறிவிப்பு. திருச்சி மக்கள், நீங்கள் இல்லங்களிலேயே காணொலி மூலமாக இந்த ஆராதனை கலந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த காணிக்கைகளை நீங்கள் சேகரித்து ஒருவரோ இருவரோ நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆலய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆலய அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை ரசீது பெற்றிருக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மட்டுமல்ல, இருந்து காலங்களிலே நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற சிறப்பு காணிக்கை அவர்களையும் குடியரசையும் நீங்கள் ஆலயத்தில் வந்து படைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதத்தோடு நான் என்னுடைய திருப்பணியை நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய கோவை திருமண்டலத்திலே நான் திருப்பணி ஆற்ற 1982ஆம் ஆண்டு நான் என்னுடைய திருப்பணியை கோவை திருமண்டலத்திலே நான் பணியாற்ற துவங்கினேன். இப்பொழுது 2020ஆம் ஆண்டு 38 ஆண்டுகள் நம்முடைய சிஎஸ்ஐ கோவை திருமண்டலத்திலே குருவனராக பணியாற்றக்கூடிய கிருபை இயக்கத்திற்கு தந்தார். ஆண்டவருக்கு நன்றியுடனாக இருக்கிறேன். இந்த கடைசி மாதம் இந்த போதேஸ்வரனுடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதியாகிறோம். நான் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கடவுள் நல்ல ஆலோசனை ஒரு வேளை மனுஷியமாக பொதுவாக நாம் ஆலயத்தை திரட்பட்டமாக கூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், துதி செலுத்துவோம், ஒருவருக்கு ஒரு நன்றி குறிக்கொள்வோம். ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் யாவரையும் திருச்சி மக்கள் யாவரையும் அதிகமாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புதிய உருவானவருக்கு நம்முடைய ஆலயத்தில் வருவார்கள். ஆகவே அவர்கள் என்னுடைய ஆகவே கடந்த 4 ஆண்டுகள் இந்த பொது சேகரிப்பில் நான் உருவான பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபை கருத்தில் இருந்தார். சமயத்திலே பணியாற்றிய பொது உறுப்பினர்கள் கொடுத்த அனைத்து ஒத்துழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த பிரசன்ட் காஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸ், செக்ரட்டரி, ட்ரெஷரர், பிசி மெம்பர்ஸ் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். டிசி மெம்பர்ஸை நான் பாராட்டுகிறேன். சில மக்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் யாவும் என்னையும் எங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக நீங்கள் எண்ணி மிக அன்போடு பண்போடு ஆசோடு நெசவோடு எங்களுக்கு எல்லா செய்திகளுக்கானது நெசத்துக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் மிகவும் நெசவு ஆலயத்தை நாங்கள் அங்கத்தினராகி அப்படி நாட்களில் இந்த நாங்கள் கலந்து கொள்வோம். ஆகவே எங்களுக்காக தொடர்ந்து செபிக்குமாறும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழியில் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் ஆயிரமாக வந்து உங்களுக்கு நன்றி சொல்வார்.
கிறிஸ்தவர்கள் மிகவும் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் சொன்னானமாக கடந்த 38 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக அழைத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய கிருபினாலே நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சரீர சுகத்தை பலத்தை தந்து சோர்வுகள் எல்லாம் வரும்பொழுது எங்களை பலத்தால் நெடுக்கட்டி கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் அனைவருக்கும், சிறியவர்கள் பெரியவர்கள், பெண்களுக்கு சங்கம், ஆண்களுக்கு சங்கம், பிசி மெம்பர்ஸ், டிசி மெம்பர்ஸ் மற்றும் எல்லா அனைத்து சபை மக்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆலய ஆராதனைகளிலும் ஆலயத்திற்கான எல்லா காரியங்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த ஊழியத்தை நாங்கள் திறம்பட செய்ய முடியாது. எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எல்லாருக்கும் ஏக சிந்தையும் ஏக மனத்தையும் ஒற்றுமை உணர்வையும் ஆண்டவர் தந்து சமாதானமான முறையில் எந்த திருச்சபையிலும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சமாதானமாய் சந்தோஷமாய் மனரமியத்தோடு ஒரு குடும்பமாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சபை மக்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பெண்கள் அதிக உற்சாகத்தோடு அடலோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய ஆயிரம் இணைந்து ஊழியை நீங்கள் தாங்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி. நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாகவே கிறிஸ்துவை பாமாவிலே 367 பாமாவை 367 இருக்கும் ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே.
நாங்கள் யாவரும் திரள் கூட்டமாக ஆலயத்தில் கூடி உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக நாங்கள் ஆங்காங்கு எங்களுடைய இலங்கை அமர்ந்து கொண்டு இந்த சிறு பாதையில் கடந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கிருபிகள் கொடுத்து சுவாமி நன்றி தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்க சாக்கி தாண்டவரை நீர்கள் தந்துக்கிறேன். அதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் சோற்றி ஆண்டவரே. இந்த வேளையில் திருமணி செய்யும் பொழுது உம்முடைய தியாகத்தாமே எங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். இந்த தியானம் சுவாமி இந்த ஆறுதலை கலந்து அனைத்து மக்களுக்கும் அதிக பயனுள்ள கிருபையாகும். இயேசு பெருமானுடைய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இனிய பெயரிலே அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், My witness about Jesus in my pastoral ministry. My witness about Jesus in my pastoral ministry. என்னுடைய போதகர் பணியிலே இயேசுவை பற்றிய என்னுடைய சாட்சி. என்னுடைய போதகர் பணியிலே இயேசுவை பற்றிய என்னுடைய சாட்சியை நான் 6 குறிப்புகளாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 17வது வயதிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். என் 7ஆம் வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். வாலிய பிராயத்திலே என் இயேசுவை நான் பிரப தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன். தகப்பன் பிரிந்த அந்த துக்கம் மறைந்தது. ஒரு புது நம்பிக்கை நான் பெற்றுக்கொண்டேன். வாலிய பிராயத்தில் உன் சிருஷ்டி நினை என்கிற வார்த்தைக்கு ஏற்ப நிச்சயமாக ஒரு வேளை அது கடவுள் கொடுத்த ஒரு சாக்கியம் தான் என்று நான் விசுவாசம். இன்று நான் நினைவு பார்க்கிறேன். அந்த நாளிலே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசு செய்த காரியம் என்ன நான் பார்க்கும் பொழுது 3 காரியத்தை அவர் எனக்கு செய்தார். ஒன்று, Jesus is loved more and more and more. இயேசு என்னை அதிகமாக நேசித்தார், நேசித்துக் கொண்டிருக்கிறார், நேசிப்பார். ஆமாங்க, இயேசு சுவாமி என்னுடைய தகப்பனா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நாமா என் தகப்பனரை நேசித்தாரோ, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் அதிகமாக நேசிப்பார். மற்றவங்க நேசிக்கிறாங்க. 4 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க. எங்கள் அப்பா என்னை அதிகமாக நேசிப்பார். என் தகப்பனார் மரித்து விட்டார். ஆனால் பாருங்க, அந்த வாலிப பிராயத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு சுவாமியை அதிகமாக நேசித்தார். ஆமாங்க. Still he is love me more and more. இயேசு கிறிஸ்து என்னை அதிகமாக நேசித்து நிமித்தமாக ஒரு உலக பரம தகப்பன் மட்டுமில்லை, ஒரு பரம தகப்பனாக இருந்து என்னுடைய எல்லா நிலைகளிலும் இயேசு சுவாமி நேசித்தார். லவ் பண்ண அதாங்க நான் ஒரு பலவீனமான சிறு வயதில் தம்பி நான் ஸ்ட்ராங், மற்றெல்லாம் சிஸ்டர் ஸ்ட்ராங். நான் ஒருத்தான் பிசிக்கலி வீக். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சு அதிகமாக நேசிச்சார். ரொம்ப கேர் எடுத்துக்குவார். எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக சொல்லுவார், கவனமாக இருக்க சொல்லுவார். வீட்டில் வந்தால் ரொம்ப ஜாக்கிரதை சொல்லுவார். அதே மாதிரி தான் பாருங்க, ஏசப்பா என்னை அதிகமாக நேசித்தார். ஆகவே ஜீசஸ் இஸ் நாட் only on those days, still ஏசப்பா என்னை நேசித்து கொண்டிருக்கிறார். அந்த நேசம் தாங்க என்னை என்ன செய்தது, உலகத்தில் இன்னும் அதிகம் இன்னும் அவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் என்கின்ற அந்த உந்து விசையாக அவருடைய அன்பை நான் என்ன செய்தது தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இயேசு முதலாவது என்ன, ஜீசஸ் இஸ் லவ்விங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். 17 வயசு, இன்னைக்கு எனக்கு 67 வயசு. 67 years, 50 years, 50 ஆண்டுகால வாழ்விலே. அதுக்கு முன்னாடியும் ஏசப்பா நேச நான் புரிஞ்சுக்கலாதீங்க. நான் குழந்தையா இருக்கும்போது சரி, 17 வயசு வரைக்கும் ஏசப்பா நேசிக்கிறார்கள் எனக்கு அந்த அறிவு எனக்கு இல்லை. எப்ப ஏசப்பா நான் தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டேன், சொந்தப்பட்டு தான் அதை புரிஞ்சுட்டு நான் ஏச நேசிக்கிறார். 50 ஆண்டு கால வாழ்க்கையில
இயேசு சுவாமி என்னை இவ்வளவாய் நேசித்தார் நினைச்சிருக்க சொல்லவே முடியாது. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. இயேசு சுவாமி என்னை அவ்வளவாய் நேசித்தார், அவ்வளவாய் நேசித்தது அந்த இயேசுடைய அன்புக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. அது சொல்லவே முடியாது. அவனமா இயேசு கூட நேசிக்கிறார், கூட நேசிக்கிறார், கூட நேசிக்கிறார். So the first point, my witness is that Jesus is loving more and more and more. 61 வயசு வரைக்கும் அவர் இயேசு நிச்சயமாதான் நேசினால்தான் இயேசு இன்னைக்கு நான் உலகத்தில் உயிர் வாழ்க்கை கிருபை நான் பெற்றிருக்கிறேன். இரண்டாவதாக Jesus chosen me. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது மட்டுமல்ல என்னை அவருடைய திருப்பணியாற்றும்படியாக என்னை தெரிந்து கொண்டார். ஆமாம், எங்க அப்பா ஒரு ஆசிரியர், ஆகவே எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர். அவர் யோசிச்சு பண்ணார், நீ ஹைஸ்கூல் வாத்தியாரப்பா, அதான் அவருடைய ஆசை. அது மாதிரி ஹைஸ்கூல் வாத்தியார் வரைக்கும் நான் படித்தேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன். பிஎட் படிக்கணும். அப்போல்லாம் பிஎட் காலேஜ் ரொம்ப குறைவு, பல முறை ட்ரை பண்ண கிடைக்கவே இல்லை. ஆனால் இயேசுவோடைய திட்டம் என்ன? அவர் என்னை நம்முடைய பணிகளை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் பாருங்க, எவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கல. ஆனால் ஊழியத்துக்கு தெரிந்து அவரை பக்குவப்படுத்தார், பண்படுத்தினார், தெரிந்து கொண்டார். அந்த வாசல் திறக்கும் பொழுது தடைகள் வரவே இல்லை. அப்போ போதேஸ்வர குழுவினை அனுமதி கொடுத்தது. டைசிஸ்ல ஏரியா ஒர்க்கிங் கமிட்டி அனுமதி கொடுத்தது. திருமண அளவில் மினிஸ்ட்ரி கமிட்டி நமக்கு அனுமதி கொடுத்தது. பேரா அனுமதித்தார். கல்வியில் சென்று நான் படித்தேன். 1972 வந்து 84 ஆண்டுகள் பெங்களூரில் சென்று படிக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை கத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆக இயேசு சுவாமி நேசித்தது மட்டுமல்ல, அவர் என்னை தம்முடைய பணிக்கு தெரிந்து கொண்டார். அவர் பணி செய்வதற்கு நான் தகுதியுடன் அல்ல. ஐ எம் நாட் a strong person, I am a weak person. நான் ஒரு சாதாரண கிராமத்தில் படித்தேன். பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்லையும் அவன் படிக்கல. ஆனால் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அவருடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை தகுதிப்படுத்தினார். ஆமாங்க, இயேசுடைய செயல் வந்துங்க வித்தியாசமானது, அற்புதமானது. உலக பிரகாரமாக மக்கள் தகுதியை பார்த்து பணி கொடுப்பார்கள். அரசாங்கம் தகுதியை பார்த்து பணி கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க நம்ம பணிக்கு அழைச்சிட்டு நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்ம பணிக்கு அழைச்சிட்டு நம்ம என்ன செய்யறாங்க? தகுதிப்படுத்துகிறார். எஸ், ஜீசஸ் கால்ட் மீ டு ஹிஸ் மினிஸ்ட்ரி. 1982 78 நான் கல்லூரி போயிட்டேன். 78 82 4 ஆண்டுகள் யூடிசி பெங்களூரில் படிக்கிற வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். அப்போது அதை முடித்துவிட்டு 82ஆம் ஆண்டு என்னுடைய திருமணத்தில் நான் குருமணவராக நான் பணியில் சேர்ந்தேன். இன்னைக்கு பாருங்க, 82னா கணக்கு போடுங்க. 38 ஆண்டுகள் 14 பொது சேர்மையிலே நான் பணியாற்றினேன். பல நிலைகளிலே பொறுப்புகள் கடவுள் கொடுத்தார். அந்த பொறுப்புகளை உண்மையோடு துமத்தோடு நிறைவேற்றினேன். இன்று ஆண்டவர் இந்த பணியை நிறைவு செய்கின்ற ஒரு கிருபியக்கத்திற்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் இது அவருடைய பணி. கடவுள் என்னை அவருடைய பணிக்கென்று தெரிந்து கொண்ட 38 ஆண்டுகள் அவருடைய அவருடைய திருச்சபையில நான் பணியாற்றும்படியான கிருபையை கொடுத்தார். அதை காண நன்றி செலுத்துகிறேன். ஒன்று, இயேசுவை அதிகமாக நேசித்தார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am extending my sincere thanks and gratitude to Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரம் என்ன செய்ய எது காரணம் என்ன? அவருடைய நேசம் பாசம் அதிகமாக இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இயேசு என்னை அவர் ஊழியத்திலிருந்து தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேருக்கு பொழுது என்னை தெரிந்து கொண்டார். 38 ஆண்டுகள் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தார். மூன்றாவதாக, Jesus strengthened me to do his ministry in a wonderful way. ஆமா, எனக்கு பலவீனம் இருந்துச்சு. ஆனால் அந்த பலவீனம் வந்துங்க அவருடைய ஊழியத்திற்கு எந்த வித தடையாக இல்லை. தடையாகவே ஒரு நாள் கூட நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஐ எம் a weak person. எங்க போனாலும், எந்த ஊருக்கு நான் போனாலும் முதலாவது
முதலாக ஆதரவு நான் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, என்ன ஒரு பர்சனல் டாக்டர் நியமிச்சு பர்சனல் டாக்டர் ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊரை பொறுப்பின் பிறகு அங்கே யார் இருக்காங்க, டாக்டர்ஸ் யார் இருக்காங்க, டாக்டர் சரீரத்தினுடைய பலவீனத்தை சொல்லி அவங்க பர்சனல் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் உலகம் இருந்தால் கூட நான் கற்றுக்கொள்ள மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், என்னுடைய பலவீனமே இயேசு எனக்கு தருகின்ற பலன் என்பதை நான் கண்டுகொண்டேன். என்னுடைய பலவீனம் ஒரு நாளும் அவருடைய ஊழியத்திற்கு தடையாக இருந்தது இல்லை. ஏனென்றால் அவரே என்னை பலப்படுத்தினார். Jesus himself strengthened me to do his ministry for the past 38 years in Kobe diocese. இந்த கோவை திருமண்டலத்தில் அவருடைய திருப்பணியை நான் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அநேகருக்கு பயனுள்ள வகையில் செய்வதற்கு இயேசு என்னை பலப்படுத்தினார். அந்த வார்த்தை வாசிக்கிறது தான், அந்த வார்த்தை மட்டும் வாசிங்கய்யா, நல்லா இருக்கும், அருமையான ஒரு வார்த்தை. அது பவுலுடைய அனுபவம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 வரைக்கும் எல்லாம் எடுத்துங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு எட்டு வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தை என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். பாருங்க, உலகத்தையே அசைச்ச மனுஷன் அவருடைய இல்லைங்களா? அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, சரீர பலவீனம் இருந்துச்சு. பலமுறை கேட்டார். அப்போ அவருடைய ஜெபத்துக்கான பதில் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அந்த வாக்குத்தத்தத்தை தான் இயேசு எனக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை இயேசு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு, கடைபிடித்து கொடுக்கிறார். ஒரு நாளாவது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நான் என்ன செய்யலைங்க, உடம்பு சரியில்லாமல் போச்சு, சர்வீஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. இடனால சுயமாகும். ஆனால் ஆண்டுடைய திருப்பணிக்கு வந்த சமயத்தில் இன்னைக்கு வரைக்கும் 82 நான் பணியை தொடங்கினேன். 2020 38 ஆண்டுகள், 38 ஆண்டுகள். ஒரு ஆண்டுக்கு 50 வாரம் போடுங்க. 40 × 50 வச்சுங்க. பாருங்க, 40 × 50 எவ்வளோ ஆச்சுங்க சொல்லுங்க? 2000. 38 வருஷத்துக்கு 40 வருஷம் போடுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம், 50 வாரம் போடுங்க. 50 30 40 × 50 ஐநாங்கிறது 2000 வீக்ஸ். சொல்லி பாருங்க. கடவுள் வந்து அந்த நாட்களில் ஆண்டுடைய செய்தியை, கர்த்தருடைய செய்தியை மற்ற மக்களுக்கு, திருச்சி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற கிருபையை கொடுத்தார். அதுக்கு அவருக்கு நன்றி சொல்றேன். 3 காரியம். மை விட்னஸ் அபவுட் ஜீசஸ் இன் மை பர்சனல் மினிஸ்ட்ரி. இயேசு எனக்கு எப்படி இயேசு என்னை நேசிக்கிறவர். He is a God. He is a man of God who is loving always. நான் கூட சில சமயங்கள்ல ஒருத்தர் நேசிக்கும் பொழுது அவங்கள தப்பு பண்ணிட்டான்னு வச்சு எனக்கு எதிராக ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன், அவங்க நேசிக்க குறைச்சிக்கிறோம், டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஏசப்பா வந்து ஒரு நாள் அப்படி பண்ண அநேக சமயம் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை அதிகமாக நேசித்தார். ஆகவே எனக்குள்ளாக ஒரு உணர்வு, நான் தவறு செய்யாதபடி ஏசப்பா என்ன ஆகவே நான் என்ன செய்யணும், எந்த விதத்தை தவறு செய்யாதபடி, எந்த விதத்தில் என்ன செய்யணும், உற்சாகம் குறையாதபடி நான் இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் ஆர்வத்தோடு, இன்னும் வேகத்தோடு அவருடைய பணி நான் செய்யணும் என்ற உணர்வு மனப்பான்மை எனக்கு வந்தது. ஆமா, அந்த இயேசு நேசிக்கிறார், அந்த இயேசுவை அழைக்கிறார், அந்த இயேசுவை பலப்படுத்துகிறார். அப்படியானால் என் பணி எப்படி இருந்தது? கடைசி இந்த 3 ஆண்டு காலம், நான் 4 ஆண்டு காலம், 38 வருஷம் 14 பசங்களை நான் பணியாற்றி கூட பழைய எத்தனையோ பேர் எல்லாரும்
நேசித்தவர் அநேகர் உண்டு, வெறுத்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் கூட என்னை யார் வெறுத்தாரோ அவர்களே நான் நேசிக்கிறேன். யாரும் தீமை செய்தால் அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறவனாக காணப்படுகிறேன். ஆகவே என்னுடைய பணி எப்படி இருந்தது என்றால் தேவனுடைய நம்முடைய சுத்த கிருபை. இந்த நாளிலே இந்த 4 ஆண்டுகள் இங்கு பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய கிருபை கொடுத்தார். ஒருவேளை என்னுடைய பணியை நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசுவது அது சால சிறந்தது அல்ல. ஆனால் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதியை நான் தெரிந்து கொண்டேன். மிக எளிமையாக என்னுடைய பங்களிப்பை இறைவன் என் மூலமாக உங்களுக்கு கொடுத்த பங்களிப்பை, இறைவன் என் மூலமாக உங்களுக்கு கொடுத்த நன்மையை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த பகுதியை நான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறேன். அதுதான் பவுல் அடிகளாருடைய 3ஆம் மிஷனரி பயணத்துடைய கடைசி அவர் நிறைவு செய்கிறார். 3ஆம் மிஷனரி பயணத்துடைய நிறைவு நாட்கள் அவர் எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார். எருசலேமுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாரு, அவருடைய 3ஆம் மிஷனரி பயணத்தில் ஆசோ பட்டணத்திலிருந்து என்ன செய்கிறார், புறப்பட்டு வருகிறார். ஆசோ பட்டணத்துக்கு புறப்பட்டு வரும்பொழுது மிலேத்து தீவுக்கு வந்துட்டார். எதை கடந்து வந்துட்டார்னா, இடையில எபேசு என்கிற ஒரு சபை இருக்குது. எபேசு என்கிற பட்டணம் இருக்கு. ஆசோ பட்டணம் இடையில எபேசு பட்டணம் தள்ளி இருக்கு. உதாரணத்துக்கு எப்படின்னா, எப்படி சொல்லலாம்னா, அது கொஞ்சம் ரைட் சைடு இருக்குன்னு வச்சுங்களேன். நேராக டைரக்ட் ரூட் இல்லை, நேரடியாக இருக்குது. ஆசோ பட்டணத்தை மிலேத்துக்கு டைரக்ட் ரூட், நேரடி ரூட். எபேசு போகும்போது சைடில் என்ன செய்யணும், சைடில் போய் திரும்பி மறுபடியும் என்ன செய்யணும், மிலேத்துக்கு போகணும். இவர் எருசலேமுக்கு சீக்கிரமாக போகணும் நோக்கத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆசோ பட்டணத்தை நேராக மிலேத்துக்கு வந்துட்டார். பாருங்க எவ்வளோ தூரம். முதல் நூற்றாண்டில் அவ்வளோ டிராவல் இல்லைங்களா. கடற்கரை கடல் வழியாக தான் கடல் மார்க் தான் வர்றார். ஆனால் எபேசு பட்டணத்தில் 3 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி 2 வருஷம் இருக்காரு ஆரம்ப காலத்தில். அதுக்கு பிறகு என்ன செய்றாரு, ஒரு 3 ஆண்டுகள் 3ஆவது சமயத்தில் இல்லை 3ஆம் பயணத்தில் ஒருவேளை 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்த அந்த எபேசு பட்டணத்து மக்களுக்கு அங்கு பணியாற்றியிருக்கார். அவருடைய பணி எத்தகைய பணி, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்கம்மா. வசனம் 19 வசனம் வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் நிறுத்தி தான் வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பாருங்க, யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இதாங்க பவுலுடைய திருப்பணியை என்னோடு நான் ஒப்பிட்டு பேசவில்லை. மாறாக இந்த காலகட்டத்தில் பவுலுடைய திருப்பணி எவ்விதமாக இருந்தது மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். பவுலுடைய திருப்பணி 3ஆவது பயணத்தில் அவர் அதை நினைவு கூறுகிறார். எபேசு பட்டணத்தில் கடைசியாக லாஸ்ட் மினிஸ்ட்ரி இல்லைங்களா, கடைசியா அந்த பணி முடிச்சுட்டு எருசலேமுக்கு ரோம் போயிடுறாரு. அவ்வளவுதான் இல்லைங்களா. அப்போ அந்த எபேசு பட்டணத்தில் 3 வருஷம் செய்கிறார். எபேசு பட்டணம் அவர் செஞ்ச 3 வருஷம் பணியை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று செயின்ட் பால்ஸ் மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம் திருப்பணி. 2 எபேசுவில் அவருடைய திருப்பணி. 2 எபேசு மக்களுக்கு அவருடைய எச்சரிக்கை. 3 பவுலினுடைய சாட்சி. இதாங்க 3 காரியம். நீங்க ஃப்ரீயா இருக்கும் படிச்சு பாருங்க. 3 காரியம் இதில் அடங்கியிருக்கு. ஒன்று என்னது, எபேசு பட்டணத்தில் 3 வருஷம் அங்கே பணியாற்றிருக்கிறார். எபேசு பட்டணத்தில் 3 வருஷம் பணியாற்றிருக்கிறாரு. நம்மள மாதிரி உபதேசகர பணி தான் இல்லைங்களா. அப்போ எப்படி ஒரு ஐயர் எப்படி பணியாற்றுவது, அது போல எப்படி பணியாற்ற பாருங்க. அந்த வசனம் பாருங்க, நமக்கு எவ்வளோ ஒரு ஆழாக வரிசை ஒரு கரிசனையோடு அவருடைய பணியினுடைய வெளிப்பாடு, அவருடைய பணிக்கு அந்த பணியினுடைய சொல்லுது, அந்த பணி எப்படி அவர் பணியாற்றினார், எத்தகைய ஒரு நிலைகளில் பணியாற்றினார் அப்படிங்கிறத பார்க்கணும். வெகு மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, யூதருடைய தீமையான யோசனைகளால்
எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். பவுலுடைய திருப்பணி எனக்கு இன்று எனக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் கிறிஸ்தவ மக்களை நானும் நீங்களும் அன்று ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பணி செய்தார்கள். இன்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் இயேசுவுக்கென்று பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். குருவாரம் மட்டுமல்ல, இயேசுவை ஏற்ற அத்தனை மக்களும் அவருடைய திருப்பணியை நம்ம செய்யணும். யாரை போல? இந்த பவுலை போல வெகு மனத்தாழ்மையோடு, மனத்தாழ்மை மிகுந்த கண்ணீர் அப்படின்னு அர்த்தம், பாரத்தோடு. யாருக்கா நீங்க அழுவீங்க சொல்லுங்க? நீங்க யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்க கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, அவங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது என்ன செய்வீங்க? நீங்க உங்களுடைய கண்களில் தண்ணீரா தானாவே கண்ணீர் தர. ஏன்னா அவ்வளவா நேசிக்கிறாங்க. நீங்க நேசிக்கிற மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும் பொழுது உங்களால் தாய்ப்பெற முடியாது. பாருங்க, மிகுந்த கண்ணீரோடு யூத மக்கள் அவருக்கு நிறைய சோதனை கொடுக்குறாங்க. அந்த சோதனை சகித்துக் கொண்டு வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து எல்லாம் வீடு வீடா போய் செய்கிறாரு. ஹவுஸ் விசிட். ஆமா, ஒரு நான் சொல்ல முடியும், என்னால மனசாட்சி விட்டா சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன். ஐ டிட் மை பெஸ்ட். அது நீங்களும் சாட்சியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, மூணாவது அவசரம் தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதற்கு குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியா அறிவித்தேன். இது என்னது? இதுதான் சுவிசேஷ பணி, நற்செய்தி பணி. அன்று பவுலடிகளார் பாருங்க, எபேசு பட்டணத்துல என்ன செய்தாரு? தன்னுடைய திருப்பணியை எப்படி செய்தாரு? கண்ணீரோடு, பாரத்தோடு, கரிசனையோடு வீடுகளாக சென்று பணியாற்றி, அதோடு மட்டும் அந்த மக்களை சுவிசேஷ பணிக்கு உற்சாகப்படுத்தினார். ஆக பவுலுடைய திருப்பணி அவிதமாக இருந்தது. 3 ஆண்டுகள் அவருடைய பவுலுடைய திருப்பணி. இன்று இந்த திருப்பணி எனக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சரி, அவனுடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பவுல் எச்சரிக்கையின் சத்தம். பவுலுடைய எச்சரிக்கையின் சத்தம் வாசிங்கயா, 28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் எபேசு படுத்திருக்கிற மூப்பரை அழைத்து அவங்க எல்லாத்தையும் வர சொல்றார். பைபாஸ் பண்ணிட்டு போறார். அந்த எபேசு படத்துக்கு போகல, மிலேத்திலிருந்து எங்க வந்துட்டாருங்க? ஆசோ படத்தை நேரம் மிலேத்துக்கு வந்துட்டார். மிலேத்திலிருந்து எருசலேமுக்கு போகணும். போற வழியில இவர் பார்க்க முடியுமேன்னு சொல்லி அந்த மூப்பர் எல்லாத்தையும் வர சொல்லி அங்க உட்கார வச்சு அவர் என்ன செய்யாரு? அப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுட்டு சபையை சம்பாதித்து இருக்கிறேன், எத்தனையோ கஷ்டம் வரும். உங்களுடைய ஒற்றுமையை குறைத்து விடுவார்கள், உங்கள் அர்ப்பணிப்பை குறைத்து விடுவார்கள், உங்களுடைய தரிசனத்தை குறைத்து விடுவார்கள். எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கை செய்கிறார். இன்னைக்கு அன்பான வேண்டுகோள், கடவுள் என்னொருத்தர் உங்களை தெரிந்தெடுத்து இந்த வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் நிலைத்திருங்கள், உண்மையாயிருங்கள், ஒற்றுமையாயிருங்கள், பிறகு உதவியாய் இருங்கள். மூன்றாவதாக பவுலுடைய சாட்சி பாருங்க. அவர் பாருங்க, வாசிங்க 31 வாசிங்கயா. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலனை தாங்கவும் வாங்குவதை பார்க்க கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லாத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். சாட்சி என்ன சாட்சிங்க? ஒருவருடைய வெள்ளியாயிரம் பொன்னையாயிரம் செய்த வசதியாலும் நான் இச்சிக்கவில்லை. அவருடைய நோக்கம் என்னங்க? ஆத்துமாக்கள் தான் அவருடைய நோக்கம். பணமோ, பதவியோ, பட்டமோ, அதிகாரமோ அவருடைய நோக்கம் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் எப்படி நம்ம பிறருக்கு உதவி செய்த மக்களாக இருக்கணும், இயேசு போல வாழணும் அப்படிங்கிறதாங்க அவருடைய சாட்சி. ஆக என்ன செய்யறாரு? நான் என்ன செய்யல, ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாக செய்த வசதியாக நான் இச்சிக்கவில்லை, என்னுடைய கைகளை வேலை செய்து கொடுக்க நான் பணியாற்றினேன் என்று சொல்லி அப்படி சாட்சியை வச்சு இந்த நாளில் இந்த பவுலுடைய சாட்சியை முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இறைவன், ஆண்டவர், இயேசு பெருமான் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, எனக்கு ஐயமாவுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு அவருடைய ஈந்த கொடுத்த
அனைத்து நன்மை ஈடுபடுத்த நன்றி செலுத்துகிறேன். அதுவும் குறிப்பாக ஊழிய பாதையில் பொது பணியை செய்கின்ற பாதை இந்த ஊழியத்தில் ஏசப்பா எங்களோடு கொடுத்தார். 38 ஆண்டுகள் மன நிறைவாக பணியாற்றின மிகப்பெரிய கருதை கொடுத்தார். நல்ல சூத்திய படத்தை கொடுத்தார். நல்ல நண்பர்களை கொடுத்தார். நல்ல சபைகளை கொடுத்தார். சபைகளை நடத்துகின்ற கிருபையை கொடுத்தார். ஆகியனால கடைசியாக நிறைவாக ஊழியத்துடைய நிறைவாக சிஎஸ்ஐ கிருஷ்ணாலய மதுராய் போதக சேகத்திலே ஆயராக போதகராக தலைவராக இருந்து உங்களோடு இணைந்து பணியாற்ற கிருபை கற்றுத் தந்தார். இந்த வாழ்வில் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லைங்களா? அவர் வாழ்க்கையில ஆரம்பமும் முதல்ல தான் நமக்கு மறக்கவே முடியாது இல்லைங்களா? அப்போ உங்களோடு இணைந்து ஒன்று சேர ஒன்றிணைந்து ஒன்று குடும்பமாக இல்லைங்களா, ஒரு குடும்பமாக இணைந்து நாம் பணியை ஆற்றினார். ஆகவே இந்த இத்தகைய செயலை கற்றலுக்கு செய்வது. ஆகவே நீங்கள் கடந்த 4 ஆண்டுகள் என்னோடு இணைந்து நான் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற கிருபை கத்தல் தந்தார். ஆகவே இதனாலே இயேசு கிறிஸ்து எவ்வளமாக இருக்கிறாரோ அதே இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறவர்கள் கூட உங்களை நேசிக்கிறார். என்னை தெரிந்து உங்களை தெரிந்து கொண்டார். என்னை பலப்படுத்துகிறார். எவ்வளமாக பவுலடிகளை தன்னை ஒழித்து செய்தோரோ அதே போல அவருடைய சாட்சி நாம் வாசிக்கிறோம். கரிசனையின் ஊழியம் அந்த ஊழியத்தை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். எச்சரிக்கையின் ஊழியம் அந்த ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். அவருடைய சாட்சி அவரை போல வாழ அழைக்கப்படும். இதனால் அத்தகைய கிருபை கத்திர உங்களுக்கு திருவாராக. நாம் அமர்ந்தவாறே கிறிஸ்தவ ஞான கீர்த்தி 19 நாம் பார்ப்போம். கீர்த்தி 19 காணிக்கை நாம் படிப்போம். ஜெபம் செய்வோம். இருக்கும்படி நல்ல ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக இந்த வேலைக்கு நன்றி தகப்பனே. தேவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்களாக குடும்பமாக திருச்சபையாக ஆசீர்வதித்து ஆண்டு வடிவத்தில் நன்றி தகப்பனே. நீர் ஆசீர்வதித்து ஆசிரியப்பதிலே ஒரு சிறு பங்குடைய சமூக பலிபீடத்தில் நாங்கள் படைக்க தேவரே செய்த கிருபிக்கு நன்றி கர்த்தாவே. படைத்த கலை ஆசி சுவாமி, படைக்கப்பட்ட பொருளை ஆசீர்வாண்டவரே, உங்களுடைய பரலோகத்தின் பலகணியை திறந்து உமது பிள்ளைகளின் தரையில் ஆசை அதிகரிச்சு இந்த காணிக்கை உங்களுடைய திருச்சி வளர்ச்சி ஊழியர்களுக்காக எடுத்து போய் கிடைத்தார். இயேசு பெருமானுடன் இருக்கிறாங்க. ஆமே. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு ஏக மனதோடு ஏக சிந்தியோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவசனத்தில் சமர்ப்பணம் செய்வோம். நம்முடைய திருச்சிபிக்காக நாம் விடுதல் செய்வோம். திருச்சிபி அங்கமாக அனைத்து குடும்பங்களுக்காக விடுதல் செய்வோம். சிறுவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முதியோர்கள் அனைவருக்கும் விடுதல் செய்வோம்.
நம்முடைய திருமணத்துக்காக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தை பணியாற்றுகிற அனைத்து குருமார்களுக்காக விடுதல் செய்வோம். அவருடைய ஊழியர்களுக்காக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தில் நடத்தி வருகின்ற நம்முடைய ஆன்மீக தந்தையாகிய பேரையா அவர்களுக்காக விடுதல் செய்வோம். பேரர் அம்மாவுக்காக விடுதல் செய்வோம். தென்னிந்திய திருச்சிக்காக விடுதல் செய்வோம். தென்னிந்திய திருச்சிக்கு அங்கமாய்க்கு அனைத்து குடும்பங்களுக்காக விசுவாச கூட்டத்தாருக்காக விடுதல் செய்வோம். தென்னிந்திய திருச்சியை பணியாற்றுகிற அனைத்து குருமார்களுக்காக விடுதல் செய்வோம். தென்னிந்திய திருச்சி பணியாற்றுகிற பேராயமார்களுக்காக விடுதல் செய்வோம். தென்னிந்திய திருச்சி வழிநடத்தி வருகின்ற மாடட்டையாவுக்காக மாடட் அம்மாவுக்கு விடுதல் செய்வோம். அரசாங்கத்துக்காக மத்திய அரசாங்கத்துக்காக மாநில அரசாங்கத்துக்காக விடுதல் செய்வோம். அதிகாரங்கள் கடவுளுடைய கருத்து கொடுக்கப்பட்டவைகள் மக்களுடைய நல்வாழ்வுக்கு மக்களுடைய வளர்ச்சிக்கென்று கொடுக்கிற அதிகாரத்தில் மக்கள் அனைவருமே உண்மையோடு உத்தமத்தோடு பொறுப்போடு சேவை மனப்பான்மையோடு தியாக சிந்தையோடு செயல்படுத்தக்கூடிய கிருபையை கத்து அருளுடைய விடுதலை செய்வோம். நாம் இன்று கடந்து வருகின்ற இந்த நெருக்கடியான காலகட்டத்துக்காக பாரத்தோடு சுகம் செய்வோம். கொரோனா வைரஸ் மூலமாக அநேக மக்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கான தீவிர தடுப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசாங்கம் கொடுக்கின்ற ஆலோசனைப்படி கேட்டு திருச்சி மக்களும் பொதுமக்களும் முழுமையாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டு வருடத்தை விடுதலை செய்வோம். களத்தில் இருந்து பணியாற்றுகிற மருத்துவர்கள், தாதிமார்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், இன்னும் தூய்மை பணியாளர்கள் மற்ற எல்லா துறையிலும் பணியாற்ற அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்காக விடுதலை செய்வோம். கர்த்ததாமே தம்முடைய பிரசனத்தினாலே அவர்களை நிரப்பி தம்முடைய பிரசனத்தினாலே அவர்கள் பிரசனமே அவர்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்து அவர்களை தேவன் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் விடுதலை செய்வோம். நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளில் ஆண்டவரே காலை வேளைக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. நாங்கள் இப்பொழுது ஏகமனதோடு ஒரு மனதோடு ஒற்றுமையோடு மணி சமூகத்தை சமர்ப்பித்து அனைத்து நம்மை தேவரை கேட்டு பதில் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆண்டு நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு பெருமான் நன்றி பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் இருக்கிறதாக. சமாதானத்துடன் யாவரும் நிலைகளில் தங்கியிருப்போமாக. போத்துரையா, போத்துரம்மா,